ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் கேடிபியில் கண்டென்ட் லெவல் வச்சு புக்ஸை எத்தனை டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேடிபியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நோ கண்டென்ட் புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு எந்த ஒரு ரைட்டிங்குமே அதில் அந்த புக்கில் இருக்காது. ஜஸ்ட்டு ஒன்லி பிளாங்க் லைனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நோட் புக் பார்த்துருப்பீங்க, லைன் நோட் புக். அதில் எந்த ஒரே கண்டென்ட் தான் எல்லா பேஜ்லேயுமே இருக்கும். அதை கேடிபியில் நோ கண்டென்ட் புக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ரைட்டிங்னு எதுவுமே இருக்காது, லெட்டர்ஸ்னு எதுவுமே இருக்காது. செகண்ட் டைப் பார்த்தோன்னா லோ கண்டென்ட் புக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இது கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புக்ஸ் வித் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட். சேம் பேஜ் ஒரே கண்டென்ட் தான் எல்லா பேஜ்லேயும் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜேர்னல்ஸு, பிளானர்ஸு, லாக் புக்ஸு இது எல்லாமே இந்த லோ கண்டென்ட் புக்ஸில் வரும். மூணாவது பார்த்தோம்னா மீடியம் கண்டென்ட் புக்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ரைட்டிங், பார்ஷியல் ரைட்டிங் அதில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பேஜ்லேயுமே யூனிக் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் சர்ச் புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். இது மீடியம் கண்டென்ட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிட்ஸு ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதுவும் மீடியம் கண்டென்ட் புக்ஸில் தான் வந்துடும். அடுத்து பார்த்தோம்னா ஹை கண்டென்ட் புக்ஸ். இது ஒரிஜினல் கண்டென்ட் தான் இருக்கும். ஹை கண்டென்ட் புக்ஸில் நம்ம ஒரிஜினலாக ஒரு புக்கு டைப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹவ் டு மேக் மணி ஆன்லைன். அது நிறைய புக்கு இருக்கும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இருக்கும். அது யூனிக் கண்டென்ட்டு. இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ஹை கண்டென்ட் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.